வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு சைக்கிள் சூப்பரா 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 சந்திரன் சொன்னாலும் சொல்லுங்களா 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 அதானா சூப்பரா சூப்பரா அதான் சூப்பர் சூப்பர் மாடு சூப்பர் மனுஷன் சூப்பரா என்னடா ஓட்டு அவனு டைமிங்ல சூப்பர் அடங்கொம்மால மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அட தச்சம் பிடிச்ச போகான் என்ன மேல இருக்கான் பாருங்க. பார்க்க முடியாத படத்தை நான் சரி படத்தை பார்க்க இந்த படத்தை உனக்கு எங்களே கிடைக்கும் உனக்கு பாருங்க அத்தை, நீங்களே ஆடி போயிடுவீங்க. என்னடி இது மாடு வரைய சொன்னா காட்டு பண்ணிய வரைஞ்சு வச்சிருக்க. காட்டு பண்ணியா அத்தை? நல்லா பாருங்க, மாடுதான். 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, மாட்டுக்கு முதுகுல இருக்கிறது இருக்கு, 2 கொம்பு இருக்கு. என்ன? ஆமா, இது என்னடி மாடு எதையோ கக்குது. கக்கல அத்தை, பொங்கல நக்குது. ஏண்டி இது பொங்க பானையா? ஜாடி மாதிரி இருக்கு. அத்தை, நேத்திக்கு நீங்க பொங்கல் வச்சுட்டு அந்த பானையை தூக்க சூட்ல கஷ்டப்பட்டீங்களே, அதான் ஈஸியா இருக்கட்டும் 2 ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். அது இருக்கட்டும், அங்க என்னடி மூங்கில் மரத்தை வரைஞ்சு வச்சிருக்க? அத்தை, கரும்பு இது கூட தெரியல, ஆனா அது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டுமேன்னு கரும்புல இன்னொரு கரும்பு அப்படி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஐயோ, இப்படி ஒரு கரும்பை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லடி. மூளை. ஆமா, இது என்னடி ஹாப்பின்னு எழுதி அம்புக்குறி விட்டுருக்க? அத்தை, உங்களுக்கு இது புரியாது. only legends will understand. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. தை பிறந்தா வழி பிறக்கும் மறையா. இது எனக்கு 34வது தைடா. இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். ஏக்கா, நேத்து தானக்கா உன்கிட்ட கெஞ்சி வீடியோ போட்டேன், உனக்கு வரலன்னா வரைய வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா உனக்கா இந்த ஆங்கிள் எனக்கு ஷார்ட்ஸ் போட்டு விட்ட பாத்தியா, ரொம்ப தேங்க்ஸுக்கா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ என்னடா லீவ் கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன் 5 நாளைக்கு லீவு, உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. வேற மாதிரி இருக்கிறேன். இது கத்தா கதையாக்குது. இது எங்க அம்மா கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. தை பிறந்தா வழி பிறக்கும் மறையா. இது எனக்கு 34வது தைடா. இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். மன்னா மன்னா, என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். மாட்டு சாணி பார்த்திருக்கேன். இது என்னடா சாணி மாடு? இத மாடுன்னு கூட ஒத்துக்கலாம், ஆனா எதுக்கு 3 முட்டை போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இது என்னவா இருக்கும்? எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலையே. இது என்னடா கொடுமை? மாடை பொங்கல் வைக்குது. பாக்குறவ குழம்பிட கூடாதுன்னு மாடுன்னு எழுதி வச்ச அந்த மனசு இருக்கே, அதான் கடவுள். குத்து மதிப்பா இத மாடுன்னு கூட ஏத்துக்கலாம், அந்த கண்ணுக்குட்டி நினைச்சாதான் கண்ணு கலைஞ்சது. ஓ, இலையில இருக்க சாப்பாட எறும்பு சாப்பிட வருதா? இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு.
இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பொங்கல் சாப்பிடணும்னு தெரியுது. இதெல்லாம் மாடுங்க பார்த்தா மாடுங்களே சூசைட் பண்ணிக்குமே. அட்ட கடவுளே, மாடோட மடி பின்னாடியில இருக்கு. இது என்ன ஜீவராசின்னு தெரியலையே. மாடு கையால எடுத்து கரும்பு சாப்பிடுறத இப்பதான் பாக்குறேன். கோல போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாடு. ஐ குட்டி டைனோசர். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. ஆடா அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அண்ணே என்னண்ணே வேணும்? நல்ல வேளை நானே என் மடியில இருந்து பாலை பீச்சு பொங்க வைக்க மாதிரி பண்ணாம வெறும் பொங்கல் மட்டும் வைக்கிற மாதிரி பண்ணீங்களே. நன்றி வீட்டம்மா. என் பிறந்த நாள் அன்னைக்கு பொங்கல் வச்சு கொடுங்கடான்னா கடைசியில என்னையே பொங்கலுக்கு விட்டானுங்க திருட்டு பசங்க. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க ராஜு. சார், நேற்று நைட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் செத்து சுருக்கத்துக்கு வந்திருக்கேன். என்னால இப்போ கண்டினியூ பண்ண முடியாது ஜாப். ஏப்பா மந்த் எண்ட்ல 1000 வேலை இருக்கு, நீ என்னப்பா அங்க போய் உட்காந்து இருக்க? உனக்கு யார் போய் பர்மிஷன் கொடுத்தா முதல்ல? பர்மிஷனா சார்? பர்மிஷன் கேட்டா சார் யாராவது சாவாம? ஏப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா. ப்ராப்பரா நோட்டீஸ் பீரியட் போட்டுக்கணும்ப்பா. அப்பதான் பண்ண சம்பளம் கிடைக்கும். இல்ல சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். இங்க அதுதான்ப்பா ரூல்ஸ். ப்ராப்பரா எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா நோட்டீஸ் பீரியட் போட்டிருக்கணும். பேப்பர் போட்டியா இல்லையா? பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் போய் சாவா? இதுனா இது ஆக்சிடென்ட் சார். நானும் சார் செத்தேன். ஆக்சிடென்ட் சார் இது. நீ என்ன பண்ணு, மெயில் ஒண்ணு போட்டுரு. இனிமே எனக்கு வேலைக்கு வர முடியாது. உங்களுக்கு மெயில் ஆன்சர் போடணும். மெயில் போடணும் சார். சரி கோப்புங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியா இருக்கணும் மாட்டோம். இந்த மேனேஜர் தமிழ பசங்க இப்படிதான் இருக்காங்க. சரி, மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்துச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. எப்பா என்ன கப்புடா சாமி. ஓடி திரும்பி போட சுத்த முடியும். என்ன இலவு சாராயத்தை குடிச்சான தெரியல. ஐயோ எப்பா சாமி, சாக்ஸ் தோச்சு எத்தனை வருஷாச்சோ தெரியல. எச்சு பொடிக்கு நாய ஒத்த மூக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல உனக்கு. ஒத்த சாக்ஸ் கட்டி வந்து போற. ஐயோ எம்மா சாமி, என்ன கன்றாவிடா சாமி. தேய்ச்சி திரும்பி போறா உடம்புக்கு. அட கடவுளே, நல்ல முட்டை குசா விட்டாடா எப்பா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.